அரைக்கீரை தான் கடைஞ்சேன். இன்னும் சும்மா கீரையே சாப்பிட்ன்னு இருக்கீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆல்ரெடி வாங்கின ஒரு கட்டு கீரை நிறைய இருக்கும். ஒரு வேளைக்கு தான் சாப்பிட போகிறோம், அதுவும் 3 பேர் தான் சாப்பிட போகிறோம். அதுக்கு மொத்தத்தையும் கடைஞ்சி வேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 2 நாள் பொறுத்து அதை கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்ச கீரை தான் இது. அதை கடைஞ்சிட்டு ஒரு துண்டு மீன் இருந்தது, அதை வறுத்துட்டு முட்டை ஆம்லேட் போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அது செஞ்சுட்டே இருக்கும் போது கீரை விசில் வந்து முடிஞ்சுது, சாப்பாடு வந்துட்டுருக்கு, கேஸ் நின்றுச்சு. கேஸ் இருக்குது, அதை மாற்றுறதுக்கு எனக்கு தெரியாதுன்றதுனால அதை அப்படியே வச்சுட்டு இண்டக்ஷனில் சாப்பாடு எடுத்து போட்டு கொஞ்சம் அது வெந்தவுடனே அதையும் வடித்து வச்சுட்டு மீதி இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு என் தம்பி வந்ததும் மீதி வேலையை முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. செம்ம பசி. மீன் குழம்பு வேறு இருந்தது, சுண்ட வச்ச மீன் குழம்பு. அது சூப்பராக இருக்கும், பட்டும் படாமல் சாப்பிடணும் அந்த கார குழம்பு மீன் குழம்புலாம். நான் அப்படி தான் சாப்பிடுவேன். யாருக்கெல்லாம் தொளர ஊற்றி சாப்பிட்டா பிடிக்கும், யாருக்கெல்லாம் பட்டும் படாமல் ஊற்றி சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க நிறைய பேர், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு